இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். மன்னுயிர்காய் தம்முயிரை மாய்க்க வந்த மன்னவனாம் இந்நிலம் எல்லாம் பொறுக்க ஈனக்கூறு சேரினார். உருகாயோ நெஞ்சமே நீ குருசீனில் அந்தோ பார். கரம் கால்கள் ஆணியேறி தீருமேனி நையுதே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக இயேசு சிலுவையிலே சொன்ன 4ஆம் வார்த்தை நாம் தியானிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தான் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஒரு கொஸ்டினோடு அது ஆரம்பிக்குது. ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீங்கன்னு சொல்லி பிதாவை பார்த்து ஆண்டவர் கதறுகிறார். எப்பொழுது இந்த சூழ்நிலை என்றது சற்று நம்ம யோசிப்பது அல்லது தியானிப்பது அவசியமாக இருக்கிறது. முந்தின வசனம் சொல்கிறது, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிட்டு. இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதுவரை இயேசுவால் அருகில் இருந்தவர்கள், தூரத்தில் இருந்தவர்கள், பக்கத்தில் அறையப்பட்ட கல்லர்கள், ஏன் பிதாவின் முகம் எல்லாவற்றையும் பார்க்க முடிந்தது. இப்பொழுது எங்கும் அந்தகாரம் சூழ்ந்துவிட்ட ஒரு நிலைமை, இருள். இதையும் தாண்டி இன்னொரு இருள் இருக்கிறது, பாவ இருள் என்று ஒன்று இருக்கிறது. பாவ இருள் எப்படி என்ன பண்ணும் என்பதை வேதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே தேவன் உங்களுடைய ஜெபத்தையும் உங்களுடைய வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு அதோடு மட்டுமல்ல அவருடைய முகத்தையும் மறைத்து விடுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. 2 காரியங்கள், அக்கிரமங்கள் ஆண்டவருக்கு நமக்கும் பிரிவினை உண்டாக்குறது, பாவம் ஆண்டவருடைய முகத்தையே மறைத்து விடுகிறது, நாம் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் செய்து விடுகிறது. இயேசுவை குறித்து சொல்லப்போனால் யோவான் இயேசுவை அறிமுகப்படுத்தும் பொழுதே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றுதான் யோவான் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆட்டுக்குட்டியின் மேல் பாவம் சுமத்தப்படும், அது சுமந்து செல்லும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியா இயேசு இருந்தார். உலகத்தின் மனுக்குலத்தில் அத்தனை பாவங்களும் இயேசுவின் மேல் வைக்கப்பட்டது. யோசித்து பாருங்கள், இயேசு மேல் பாவம் சுமத்தப்பட்டு விட்டது. பிதாவானவருடைய முகம் மறைக்கப்பட்டு விடும். வேதம் சொல்லுகிறது, பிதாவின் முகத்தை மறைக்கிறதே பாவம்தான். அந்த நேரத்தில் என்ன பார்க்கும்போது இயேசுவுக்கும் பிதாவுக்குள்ள தொடர்பை நாம் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். பூமியில் இருக்கும் பொழுது நானும் பிதாவும் எப்பொழுதும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இயேசுவை சொல்லியிருக்கிறார். என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் சொல்லுகிறார். அந்த தொடர்பில் எந்த இடைவெளி வராதபடி அதற்குத்தான் இயேசு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் அந்த தொடர்பு இப்பொழுது துண்டிக்கப்படுவதற்கு மனுக்குலத்தின் பாவம் காரணமாய் மாறிவிடுகிறது. அந்த இருள் வரும்பொழுது பிதாவின் முகத்தை பார்க்க முடியாமல் போகும் பொழுது இயேசு தவிக்கிறார். ஒரு பக்கம் பூமி எங்கும் அந்தகாரம், மறுபக்கம் பிதாவின் முகம் பார்க்க முடியவில்லை. என்ன செய்ய முடியும்? அவர் மனிதனாக மாம்சமும் இரத்தமும் உடையவராகத்தானே தொங்குகிறார். அந்த தவிப்பிலே வேதனையிலே சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? கனேகர் இந்த வார்த்தையை வைத்து பேசுகிறார்கள். ஆண்டவரே இப்படி கூப்பிட்டார்னா நாங்கள போய் யாரை போய் கூப்பிடுறது? அவராலே அவரை காப்பாற்ற முடியவில்லை, அவரே இப்படி கூப்பிடுகிறார், கைவிடப்பட்ட நிலைமைக்கு போயிட்டார்னு சொல்லுவார்கள். இல்லை, பிதாவாகிய தேவன் கைவிட்டு விட்டாரா? இல்லையே. இந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கைவிடப்பட்ட நிலைமை அல்லது பிதாவின் முகம் மறைக்கப்படும் பொழுது இருக்கிற வேதனை, அந்த அந்தகாரம், அந்த தவிப்பு என்ன என்பதை இயேசுவும் அறிந்திருந்தார். ஒரு மனிதன் கைவிடப்படும் பொழுது, ஒரு மருத்துவர்களால் மனிதன் கைவிடப்படும் பொழுது, அல்லது குடும்பத்தினால் கைவிடப்படும் பொழுது, அனாதையாகும் பொழுது அந்த வேதனை இயேசுவுக்கு தெரியும். அந்த நேரத்தில் கூப்பிடுகிறார். அதோடு முடிந்து விடவில்லை. பிதாவாகி தேவனும் மீண்டுமாய் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் சுமந்து தீர்த்த பொழுது அவருடைய முகத்தின் பிரகாசத்தை பார்க்கும்படியான பாக்கியத்தை கொடுக்கிறார். அடுத்து வருகிற வார்த்தைகளிலே இயேசு பிதாவோடு மீண்டுமாய் தொடர்பில் வந்து விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரம் சோர்ந்து போகலாம். கூப்பிட்டதற்கு பதில் வரவில்லை, ஜெபம் கேட்கப்படவில்லை, கவலைப்பட வேண்டாம். தொடர்பை நாம் சரி பண்ணுவோம். எங்க ஆண்டவருக்கு நமக்கு உள்ள தொடர்பில் விரிசல் வந்திருக்கிறது, பிரிவினை வந்திருக்கிறது, எந்த காரியம் தடுக்கிறது, எங்கு தூரமாய் போயிருக்கிறோம்,
இயேசுவே சொல்லியிருக்கிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் என் கொடிகள். திராட்சை செடியோடு கொடி இணைந்திருந்தால் தான் கனி கொடுக்கும், இணையாவிட்டால் வாடி வதங்கி போய்விடும். வாழ்க்கையில் ஏன் தோல்விகள், நஷ்டங்கள், பாரங்கள், போராட்டங்கள், தொடர்பு சரியா இருந்துச்சுன்னா, போராட்டம் இருந்தால் அதை தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பாரு. தொடர்ந்து ஓட வைப்பார். விமானம் ஒன்று பறந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று சொல்ல பைலட் பதறுகிறார். ஏன்? கட்டுப்பாட்டு அறையில் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் தான் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், இப்போ குறிப்பிட்ட தூரத்திலே, குறிப்பிட்ட உயரத்திலே விமானம் பறந்து கொண்டிருக்கிறது, அந்த பட்டணத்தில் சீதோஷ நிலைமை எப்படி இருக்கிறது, எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி கொண்டே இருப்பார்கள். திடீரென்று தொடர்பு துண்டிக்கப்படும் போது பைலட்டுக்கு எங்கு போகிறோம், என்ன நடக்க போகிறது ஒன்றுமே தெரியாமல் எல்லாம் இருளாய் மாறிவிடும். கீழே கண்ட்ரோல் ரூம்லயும் அதே பிரச்சனை தான். அந்த விமானம் எங்க இருக்குன்னே தெரியலையே, தொடர்பு போயிடுச்சுதே. அது மீண்டும் திடீர்னு அந்த தொடர்பு கிடைக்கிறது. சூழலை அப்படியே மாறிவிடுகிறது. இதே வண்ணமாகத்தான் பிதாவோடு தொடர்பை இழக்கும் பொழுது, பிதாவின் முகம் மறைக்கப்படும் பொழுது இயேசு தவிக்கிறார். இந்த வார்த்தை சொல்லுகிறார், மனுக்குலத்தை மீட்க வந்தார், அழிக்க வரவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் அது தொடர்பு வரும் பொழுது தொடர்ந்து பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறார். தாழ்த்தி நம்ம ஆண்டோட கையில கொடுத்து ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரம் மோடு உள்ள தொடர்புகளை நாங்கள் இழந்துருந்தோம்ப்பா. அநேக நேரம் மோடு இணைந்திருக்க தவறி விடுகிறோம். பிரச்சனைன்னு வரும்போது நாங்கள் தேடி வரோம். அப்படி அல்ல, பூமியில் இருக்கும் பொழுது பிதாவின் முகத்தை நீங்க நாடு, நீங்க முகத்தின் பிரகாசத்திலே இருந்தீங்கப்பா, அந்த தொடர்பிலே இருந்தீங்க. பிதாவும் நீங்க பிரிந்தே இருக்கவில்லை. ஆனால் சிலுவையில் அந்த பட்ட சூழ்நிலை வரும் பொழுதும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிதாவின் முகத்தை பார்க்காமல் எப்படி இருக்க முடியும்? அந்த தொடர்பு இல்லாமல் எப்படி வாழ முடியும்? கதறி நீர். பிதாவான நம்மை கைவிடவில்லை அப்பா. அதே போல நீரும் கைவிடாமல் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுகிற, உயிர்ப்பிக்கிற, நடத்துகிற தேவனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்தகாரம் மாறினது, அதே போல அந்தகார இருளில் இருக்கிற பிள்ளைகள் வெளிச்சத்தை காண உதவி செய்யுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகாரமை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். கைவிடப்பட்டதின் நிலைமை என்ன வேதனை என்பது ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும். ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில் நீங்க இருக்கலாம். அந்த வேதனையை அறிந்த கர்த்தர் இருக்கிறாரு. அவரை நோக்கி கூப்பிடுங்கள், சூழ்நிலை மாறும். சிந்தனையோட இந்த நாளை தொடரும். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார்.